முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் அந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார் நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே, ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது ஐ திங்க் அது வெளியே சொன்னால் ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும், சினிமானா மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோலு. நேற்று கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன், ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் இங்கே இல்லை, பட் ஆனால் அவன் செல்லா ஐயாவுக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸை மீட் பண்ணதுக்காக தேங்க் யூ ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். சவுண்ட் மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகாக கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி என்னோட டீமில் இருக்கிற MP விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ ரெண்டு தரப்புக்காகவும் பேசுகிறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பாடல்கள், மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2, நான் சீக்வல் படங்கள் யூஸ்வலாக எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்காக பார்க்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வரும்னு எதிர்பார்க்குறேன். அது இப்போ நான் எதுவும் கமிட்லாம் நீங்கள் பண்ண வேணாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸுக்குமே தேட்டருக்கு வரத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் ரொம்ப முன்னெடுப்போட செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம்.